ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். இதில் மிடில் ஹாரம் இருக்குது, சோக்கர்ஸ் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி 8290 rupees பர் கிராம் இருந்துச்சு. நான் ஷாப்புக்கு உள்ளே போன உடனே இங்கே ட்ரேயில் இருந்துச்சுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் நான் காட்டிகிட்ருக்கேன். இதில் ப்ராடான ஹாரம் இருக்குது பாருங்கள். 1/4 கிலோ மேலே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நக்ஷி ஒர்க் மாதிரி, செமி நக்ஷி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இது ஒரு பீகாக் ஃபெதர் வரும் இல்லைங்க, அது மாதிரி ஃபெதர்ஸ் சேம் டு சேம் பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நெக்லஸும் ஹாரம் சேர்த்து 20 பவுன் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஹாரம் மட்டுமே ஏதோ ஒரு வெட்டிங்க்கு ராயல் லுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹாரம், 240 grams இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. இதை ஃபுல்லாமே நீங்கள் எங்கே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நான் 1 by 1 காட்டுவேன். மேலே வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் எல்லாமே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஹாரம் வெயிட் 72 grams இருக்குங்க. 9 சவரம் இருக்குது. மிடில் ஹாரம் 57 grams இருக்குது. அந்த மேலே இருக்கிற நெக்லஸ் நம்ம மிடில் ஹாரமாகவும் போடலாம், ஹாரமாகவும் போடலாம், இல்லை நெக்லஸாகவும் கூட போடலாம். 3 மாடலாகவும் இருக்குங்க. இது ஒரு செமி நகாஸ் மாடல் டைப் கொடுத்துருக்காங்க. பாக்ஸாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பெண்டன்ட்டு, அதில் குந்தன் ஸ்டோன்ஸ் வருது. அப்புறமா லக்ஷ்மி அம்மன் உருவம் வரும், அன்னம் உருவம் வரும். அது மாதிரி நெக்லஸு ப்ளஸ்ஸு ஹாரமும் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் அந்த நெக்லஸ் ஹாரமாக கூட மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணலாம். லிங்க் நம்ம ஆட் பண்ணிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த செட்டு சூப்பராக பிடிச்சிருந்துச்சுங்க. இது ஒரு சோக்கர் மாடலு, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்திருந்தாங்க. அதில் போல் ரைஸ் பால்ஸு ப்ளஸ்ஸு க்ரீன் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் கோரல்ஸ் இருக்குது, பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒயிட் இருக்குது, எல்லாமே போட்டு அந்த சோக்கர் ரெடி பண்ணியிருந்தாங்க. 40 கிராம் இருக்குங்க. 5 பவுன் இருக்குது அந்த சோக்கர். சூப்பராக இருந்துச்சு. இந்த மிடில் ஹாரமும் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். 6 பவுன் தான் வருது ஹாரமும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஹாரம் பிடிச்சிருந்துச்சு. இதில் பிங்க் கலரு பீட்ஸு, ரூபி பீட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க. ரைஸ் பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி கம்மல் போட்டுருந்தா போயிருந்தேன் என்னோடது. அதுக்கு செட் ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பேருங்க 5-6 பவுன் கிட்ட தான் இருக்குங்க. 10 பவுனில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்துடும். வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு வந்துடும். சூப்பராக இருக்குது. இந்த ஹாரம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பாருங்கள். வெறும் 48 grams, 6 பவுன் தான் இருக்குங்க. லைட் வெயிட்டில் நகாஸ் மாடல் மாதிரி, செமி நகாஸ் மாடல் மாதிரி வரும். ஆன்டிக் பீஸ் மாதிரி வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பீட்ஸு, அந்த குந்தன்ஸ் எல்லாம் அதோட காஸ்ட் தனியாக வருங்க. அது கழிச்சிட்டு நான் கோல்டு ரேட் தான், வெயிட் தான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே கிடையாதுங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த மாடல் வேணும்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. நெக்லஸ் பாருங்கள், கழுத்துக்கு ஒட்டின மாதிரி அவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது. கீழே மிடில் ஹாரம் வருது. இந்த ஹாரம் அப்படியே லக்ஷ்மி காசு உருவம் வச்ச மாதிரி காசாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த ஹாரம்லும் சேம் டு சேம் இப்போ ஃபுல்லாக நிறைய பேர் க்ரீன் பீட்ஸு ஹைலைட் பண்ணி வாங்குறாங்களா. ஸோ எல்லா பால்ஸ்லும் அந்த டாலர் கிட்ட ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு க்ரீன் பீட்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த க்ரீன் வேண்டாம், நம்ம கோல்டே வேணும்னு சொன்னால் 2 daysல அந்த க்ரீன் பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோல்டு பால்ஸே கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அது மாதிரி கூட உங்களுக்கு பிடிக்கல க்ரீன் பீட்ஸ் எதுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஹாரம் தாங்க எனக்கு வேறு லெவல் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ லாயல் லுக்கு வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு லேயர் கீழே எல்லாமே காயின்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுட்டு அவ்வளோ சாலிட்டாக இருந்துச்சுங்க. மேலே எல்லாமே பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த சைடு இந்த சைடு ஒரு ப்ராடான எலிஃபெண்ட் செம்மையான பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் நெக்லஸ் இருக்குது, ஹாரமும் இருக்குங்க. அதுக்கு செட்டு நெக்லஸ் தான் இது. லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. கீழெல்லாம் கெம்பு ஸ்டோன் வருது. அந்த மிடில் ஹாரம் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்கங்க. அது சிம்பிளாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. 25 கிராம் தான் இருக்குது அந்த மிடில் ஹாரம். நம்ம சுடிதாரு இல்லை நெக்லஸ் பிளாக் பீட்ஸ் செயின் போடும்போது அந்த கெம்பு ஸ்டோனில் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ப்ராடாக இருக்குது. இதுக்கு டாலர் இல்லைங்க, யூ ஷேப்பில் இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஹாரம் போதுங்க. நம்மளுக்கு கழுத்து ஃபுல்லாக ரொம்ப மாதிரி ஃபில் ஆகுது. கழுத்து ஃபுல்லாகவே ஒரு இயர்ரிங்ஸு
ப்ளஸ் இந்த ஹாரம் ஒன்று போட்டுட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் வெட்டிங்கு கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி மாடல் நல்லா இருந்துச்சு. இந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாமே ஒன்று மேட் ஃபினிஷிங்கில் வருதுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது நெக்லீஸு ப்ளஸ் ஹாரம் செட்டுங்க. இதில் பிளெயின் ஹாரம் வந்து நடு மிடில் ஹாரமாக கொடுத்திருந்தாங்க. இந்த மாடலில் பாருங்கள், ஹாரமும் நெக்லீஸ் வந்து ப்ராடாக வருது, டாலர் மட்டுமே. ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. எல்லா மாடல்ஸ் இதெல்லாமே ஆவடி லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க எடுத்துகிட்ருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா ஆன்டிக்கில் லலிதா ஜுவல்லர்ஸில் போடுங்கன்னுட்டு. நீங்கள் ஆவடியிலேனே வாங்கணும்னு இல்லாமல் எந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லன்னும் எந்த ஷோரூமில் போனாலும் நீங்கள் இந்த மாடல் காட்டினீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே டெம்பிள் ஜுவல்லரியில் வர மாதிரி ஒரு கலெக்ஷனுங்க. மேலே இருக்கிறது வந்து ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக எல்லோ பாலிஷ் தாங்க. அதுக்கு பேபி பிங்க் கலரில் கீழே அந்த பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கீழே தொங்குற கிட்ட அந்த டாலருக்கு கீழே தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் திலக்கம் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. இது பிளெயின் ஹாரம், நடுவில் இருக்கிறது எந்த பீட்ஸ் இல்லை, ஸ்டோன்ஸ் இல்லை. கீழே இருக்கிற ஹாரமுக்கும் மேலே இருக்கிற நெக்லஸ்க்கு சேம் டு சேம் ஒரே பேட்டர்னில் டாலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் அது பாருங்கள். எல்லோ பாலிஷ்லவே இது மாதிரி கூட வருது. பீட்ஸ் வச்சு எல்லோ பாலிஷில் வாங்குகிறோம், நம்மளுக்கு டெம்பிள் ஜுவல்லரி பிளாக் ஃபினிஷிங் வேண்டான்னா இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிளெயின் கோல்டுலவே நடுவில் அந்த பிள்ளையா கிருஷ்ணர் லக்ஷ்மி அதை வர இடம் மட்டும் டெம்பிள் ஜுவல்லரியில் கொடுத்துருக்காங்க. ரெட் பாலிஷ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ப்ராடான ஹாரம், மிடில் ஹாரம், நெக்லீஸு. இந்த ப்ராடான ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி டைப்பு ஹாரம்ஸ் கூட இருக்குங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடங்க. அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் வச்ச ஹாரமும் இதெல்லாமே அந்த சலங்கு குட்டி குட்டி சலங்கு தொங்கிட்டே இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் கழுத்தில் போட்டேன். இது ஹாரமும் மிடில் ஹாரமும் நெக்லீஸு எல்லாமே லைட் வெயிட் தாங்க. ஹாரமே வெறும் 4.25 பவுன் தான் இருந்துச்சு. ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். பசங்க ஏதோ சாப்பிட்டு போயிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் பிடிக்கும்ன்றதுனால என் பசங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது உங்களுக்கு ஒரு காட்டலாம்னு தான். எத்தனை பேருக்கு ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு செம்மையாக பிடிக்கும். நான் சின்ன வயசில் பப்பரமிட்டான்னு சாப்பிடுவேன் இல்லை, ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் வரும், அது பிடிக்கும். கமரக்கட்டான் சாப்பிடும், அது பிடிக்கும். இப்போ வர நிறைய சாக்லேட்ஸ் எனக்கு எதுவுமே பிடிக்கிறதில்ல. எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு சாக்லேட் இது தாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க இது ஃபஸ்ட்டு எங்கள் தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிருந்தாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தப்போ சாப்பிட்டேங்க. அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சி நின்றுச்சு. ஸோ அதனால எப்போ சாக்லேட் வேணுமுன்னா இந்த ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் என் பசங்களாக இருந்தாலும் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. நான் ஷூட் எடுத்துகிட்டு வந்துட்டு டல்லாக இருக்கேன்னுட்டு என் பசங்க அவங்க ஏதோ சாப்பிட்டு போயிருந்தாங்க, எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க. டெய்லி என்னோடய ரொட்டீன் சரின்னுட்டு அப்படியே ஜாலியாக அந்த ஃப்ளவர் எல்லாம் செடியில் இருந்து கொட்டி நின்றுச்சுங்க. ஃபுல்லாகவே ரோட்டு ஃபுல்லாக எல்லோவாக இருந்துச்சு. சரி, சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கு பார்க்கறதுக்குன்னுட்டு தான் இந்த ஷூட் எடுத்து உங்களுக்கு விட்டுட்டேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள் ஆவடி ஷோரூமில். சரிங்களா? பாய், டேக்